இது பாத்தீங்கன்னா வெயிட் குறைவான நெக்லஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் எந்த மாதிரியான எத்தனை பவுன்ல இருக்கு? இதுல 8 கிராம்ல இருந்து ஓகே 24 கிராம் வரைக்கும் இருக்கு. ஓகே பவுன்ல வந்து மோதிரம் 12,000 மட்டுமே. 13,000 அப்படி ஒரு இதுல இருக்கு. ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12,000 13,000 வெயிட்டுக்கு எத்தன்ஸுக்கான காப் ஐட்டமும் இருக்கு. ஸ்பெஷலி இந்த மாதிரி வேல் ஐட்டம் வந்து நிறைய பேர் விரும்புவீங்க. ஸோ அதுவும் இருக்கு. இது எத்தனை 8 கிராம்ல இருந்து 40 கிராம் வரைக்கும் இருக்கு. 40 கிராம் வரைக்கும் இருக்கு. ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோச் ஐட்டம், தாலிக்கு போடுற ப்ரோச் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி லக்ஷ்மியில ஃபுல்லாவே வந்து அப்படி செஞ்சிருக்கேன். ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாம் புது டிசைன்கள். ஓகே செயின் எல்லாம் இந்த இருக்கு. இதெல்லாம் டியூப் செயின் மாதிரி. இது வந்து 5. ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிராம்ல இருந்தே செயின் இருக்கு. அதே மாதிரி செயினுக்கு மேட்சிங்காகவும் நீங்க வந்து பிரேஸ்லெட் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது 1 கிராம்ல இருந்து உங்களுக்கு வந்து பிரேஸ்லெட் இருக்குது. ஓகே இது பாத்தீங்கன்னா 6.5 பவுன். என்னன்னா 6.5 பவுன். ஓகே 52 கிராம் இருக்கா. ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டிக்கலுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கான ஐட்டம். இது எத்தனை கிராம்ல இருந்து இருக்குன்னா? ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா காப் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கலெக்ஷன். டிசைன் வந்து 1.25 பவுனா? 1.25 பவுன் பார்த்தீங்கன்னா நல்ல பொலிவாக இருக்கு. 1 கிராம்ல இருந்து இந்த ரிங் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி. ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இன்விசிபிள் செயின் லேட்டஸ்ட் கலெக்ஷன். நீங்கள் செயின் போட்டிருக்கிற மாதிரியே தெரியாது அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தானே இது. இது என்ன மாதிரி 1 கிராம்ல இருந்து இருக்குன்னு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். என்ன அடுத்த லேட்டஸ்ட் கலெக்ஷன் இது என்ன மாதிரினா? இது 5 பவுன். 5 பவுன். ஓகே பார்த்தீங்கன்னா 5 பவுன். டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டிக்காளுங்க. கஸ்டமைஸும் பண்ணி கொடுப்பீங்க தான் இருக்கலாம். எல்லா நேர்த்தி பொருட்களுமே இருக்கு உங்களுக்கு. எல்லா பார்ட்ஸுமே இருக்குது உங்களுக்கு. என்ன விலை வரும்னா ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்? ஒவ்வொரு வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கிறோம். ஓகே புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாட்டம். நன்றி. சரி இப்போ அக்ஷய திருதி வருதல்ல? ஆமாம். என்ன மாதிரி என்ன உங்களோட கடையில அன்றைக்கு வாங்குறதுக்கு என்ன மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் அதெல்லாம்? பெருமதி மிக்க வளமை போல பெருமதி மிக்க கிஃப்ட் ஐட்டங்கள் வழங்கப்படும். சரி சின்னனோ பெருசோ வென்றவர்கள் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கும் நிச்சய பரிசு. நிச்சய பரிசு. சரி பவுன் எவ்வளோ போகுது இன்றைக்கு? இன்றைக்கு 2,40,000. ஓகே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 22 கேரட். 22 கேரட். மற்றது 2,62,200 ரூபா போகுது 24 கேரட். ஓகே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை 21ஆம் தேதி ஏப்ரல் 2,40,000. ஓகே ஓகே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து 2,40,000 ரூபாய். இங்கത്തെ 22 கேரட் பவுனும் சிங்கப்பூர் சாமான்கள் அது பெர்சன்டேஜ் படி இருக்கு. 2,58,000 இருந்து 2,80,000 வரைக்கும் ஒவ்வொரு டிசைன் செலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி விலைகள் இருக்கு. அதை தெரிவு செய்து கொள்ளலாம். இப்ப முன்கூட்டியே பதிவு செய்து வருவது நல்லது. சரி அதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் இந்த ரேட்டு. அட்சய திருதி அன்னைக்கு என்ன ரேட் போகும்னு தெரியாது. சோ அன்னைக்கு போற ரேட் தான் வந்து பவுன். சோ வீடியோல பார்த்துட்டு வீடியோல இந்த ரேட் சொன்னீங்களே வந்து கேட்காதீங்க. நீங்கள் முன்கூட்டியே பதிவு செய்யற ரேட்டுக்கே நாங்க கொடுக்கப்படும் பொருள். அது செய்றீங்க? அது செய்யறோம். ஓகே இன்னைக்கு வீடியோ பார்த்த கையோட நீங்கள் எடுக்கிற அன்றாட மார்க்கெட் விலைக்கு எடுப்போம்.
சரி அங்க பின்னுக்கு போய் கூட வருதுன்னு அதை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி சரி. இப்ப திங்கட்கிழமை இன்னைக்கு பார்த்து புக் பண்ணா இந்த ரேட்டுக்கே ஓ கொடுப்பீங்களா? ஆமாம் ஆமாம், அவை அட்வான்ஸ் பே பண்ணி வச்சுட்டு போனா சரி. ஓகே, டிசைன் பார்த்து புக் பண்ணீங்கன்னா இன்னைக்கு திங்கட்கிழமை ரேட்டுக்கே வந்து உங்களுக்கு வந்து கோல்டு தரப்படும். சோ அன்னைக்கு அட்சய திருதிக்கு விலை கூடினாலும் பிரச்சனை இல்லை. அன்றைக்கு விலை கூடினாலும் இன்று தீர்மானிக்கப்படுற விலைக்கே கொடுக்கப்படும். ஓகே, இன்றைக்கு ரேட்டுக்கே கொடுக்கப்படுமா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கு ரேட்டுக்கே கொடுப்பீங்க. ஓகே, இப்போ டிசைன் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரிங் பார்க்கலாம். ரிங் ஐட்டம்ஸ் இது வந்து gift கொடுக்குற மாதிரி. என்ன பிரைஸ் ரேஞ்ச் இது? இது வந்து கிராம் ஒரு கிராம் வந்து உங்களுக்கு 36,000 ரூபாயில இருந்து இருக்குது. சரி சரி. ஓகே, இது பாருங்க பிக் பாஸ் மோதிரம். இது வந்து 50,000 ரூபாய் கிட்ட வரும். 50 கிட்ட. கிராமுக்கு ஏத்தது தானே? கிராம். ஓகே, ஒரு 35,000ல இருந்தே நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஆனா இதை விட வெயிட் குறைஞ்ச லைட் வெயிட்லயும் இருக்குது. லைட் வெயிட்ல 25,000 30,000 ரூபாய்க்கும் எடுக்கலாம். இந்த இருக்குபடி ப்ளைன் மோதிரங்கள். ஓகே, சோ வெயிட்லெஸ்ஸா நீங்க எடுக்கலாம். 25,000 அந்த ரேஞ்சிலயும் எடுத்துக்கலாம். இப்ப ஸ்டார்டிங் என்ன, இப்ப எல்லாரும் வந்து இந்த பிரைஸுக்கு எடுக்க மாட்டேன்னா அட்சய திருதிக்கு வாங்குறதுக்கு. சோ சின்ன இதுல இருந்து எத்தனை கிராம்ல இருந்து எடுக்கலாம்? அதாவது ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்? மோதிரங்கள் வந்து 12,000 ரூபாயில இருந்து மோதிரம் இருக்குது. மற்றது கை செயின்கள் வந்து 35,000 ரூபாயில இருந்து இருக்குது. மற்றது செயின் ஐட்டங்களும் அரை பவுன், 1/4 பவுன் எல்லா செயினும் இருக்கு. 30,000 ரூபாயில இருந்து செயினும் இருக்கு. ஓகே ஓகே, நீங்க விலை குறைஞ்ச பிரைஸ்லயும் நீங்க பவுண்ட்லயே எடுத்துக்கொள்ளலாம். அன்னைக்கு வந்து அட்சய திருதி அன்னைக்கு தான் வாங்கணும்னு இல்ல, டிசைனை பார்த்து நீங்க புக் பண்ணி வச்சுட்டு கூட அன்னைக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம். சிரமத்தை தவிர்த்து கொள்ளலாம். அன்னைக்கு கிரௌடா இருக்கும் பொழுது எங்களுக்கு இதா இருக்கும். நீங்கள் முன்கூட்டி பதிவு செய்கிறார்களுக்கு டக்கண்டு குயிக்கா விட்டுருவோம். அதனாலதான் உங்களுக்கு வந்து 10 நாள் முன்னமே இந்த வீடியோ போடுறோம். ஸோ அவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலுமா எடுத்துக்கொள்ளுங்க. இதுகள் வந்து இதெல்லாம் 12,000 ரூபா. ஓகே, பாருங்க பவுண்ட்ல வந்து மோதிரம் 12,000 13,000 அப்படி ஒரு இதுல இருக்கு. ஓகே, சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா 12,000 13,000 வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி. என்ன இது என்னன்னா இங்கத்த பவுனா என்ன மாதிரி? இது இங்கத்தையா? ஓகே, சோ அன்னைக்கு வந்து கோல்டு சாஸ்திரப்படி வாங்கணும் அப்படின்னா நீங்க இந்த பிரைஸ்ல வந்து எடுத்துக்கொள்ளலாம். 12,000 13,000க்கு ஓகே. மோதிரம் பண்ணா ஓகே தானே? நிறைய பேர் எடுப்பினா. அப்ப எல்லாருக்கும் வசதி வாய்ப்பு இருக்காது தானே? அது பவுண்டோட விலைகளுக்கு தவைக்கு ஏத்த மாதிரி நாங்களும் சுருக்கி செய்திருக்கு. ஓகே, ஸ்ரீநதியா வந்தீங்கன்னா எல்லா பட்ஜெட்லயும் எடுத்துக்கொள்ளலாம். நிறைய பேர் தெரியாதானே? இப்ப நம்ம காட்டைக்கு தானே தெரியும். நிறைய பேர் பெரிய கடை சின்ன டிசைன் இருக்காது. நீங்க பெரிய கடைன்றதை பற்றி எல்லா லெவலும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. சின்ன கடையாக எங்களை கருதி கொள்ளுங்க. சோ நீங்க சின்ன சின்ன ஐட்டத்துல இருந்தே வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கலாம். நாங்கள் ஆரம்பமே சின்னம்தான். மூக்கு மின்னில இருந்து உங்களுக்கு ஆரம்பம் வரைக்கும் காட்டுவோம். சோ எந்த தயக்கம் இல்லாம நீங்க வந்து புக் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கொள்ளலாம். பெருசுதான் முக்கியம் இல்ல, சிறுதண்டாலும் அன்றாடு இதுக்கு எடுத்துக்கொள்றத நாங்க விரும்புறோம். என்ன பழைய பவுன் எவ்வளவுக்கு எடுக்கிறீங்க? பழைய பவுன் வந்து இன்றைக்கு 2,35,000 வரைக்கும் எடுக்கிறோம். 2,35 வரைக்கும். ஓகே, சோ வீடியோ பார்த்துட்டு அன்னைக்கு ரேட்டா இல்ல இதே ரேட்டுக்கு எடுப்பீங்களா? நாளொன்றுக்கும் மாறிக்கொண்டு இருக்குது ரேட். மாற சில நேரம் நாளைக்கு ஒரு விலை வரலாம். சரி, இப்ப வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணின வேண்டாம். பழைய பவுன் சில பேர் வச்சிருப்பீங்க. அவ கொண்டு வந்து கணக்கு பார்த்து கணக்கு பண்ணி இது பண்ணிட்டு புக் பண்ணிட்டு போயிட்டோம்னா சரி. சரி சரி. அதோட பாத்தீங்கன்னா பழைய பவுன் வந்து ரேட் கூட எடுக்கிறதும் இங்கதான் எடுப்பினோம், ஸ்ரீநதியாலதான். ஏன்னா நாங்களே 2-3 கடை செக் பண்ணி இருக்கிறோம். இங்கதான் வந்து ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேட் கொடுப்பினோம். ஸோ பழைய பவுன் இருந்தாலும் நீங்க எந்த தயக்கம் இல்லாம கொண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கி கொள்ளலாம். ஓகே, அடுத்தது இருந்து ஓகே 4,000ல இருந்தே பவுன் எடுக்கலாம். 4,800 ரூபாயில இருந்து 10,000 வரைக்கும் இருக்கு. ஓகே, ஒரு டிசைனுக்கு ஏத்த மாதிரி. ஓகே, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மூக்கு மின்னி கேக்குறவையர். சோ நிறைய இருக்குது. 1000 டிசைனுக்கு மேலே இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சமா தான் காட்டி இருக்கோம். நேரா கடையை விசிட் பண்ணி பாருங்க. இதுல டிசைன் ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு ஒரு அட்வான்ஸ் கூட நீங்க கொடுத்துட்டு புக் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். சோ அன்னைக்கு வந்து நீங்க எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்.
சரிங்க. இது வந்து இப்ப 2 கிராம்ல இருந்து 4 கிராம் வரைக்கும் இருக்கு பிரேஸ்லெட். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட் ஐட்டம்ஸ், கை செயின் ஐட்டம். இது பாத்தீங்கன்னா 2 கிராம், அதாவது காம்பவுண்ட்ல இருந்தே உங்களுக்கு வந்து 4 கிராம் 4 கிராம் அரை பவுன் வரைக்குமே உங்களுக்கு இருக்கு. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் காம்பவுண்ட். 1 கிராம்ல கை செயின் இருக்குது, அதையும் காட்டுறோம். ஓகே, 1 கிராம்ல இருந்தே நீங்க வந்து கை செயின் எடுத்துக்கொள்ளலாம். 1 கிராம் என்ன மாதிரி இன்றைக்கு ரேட் என்ன வரும்? 30 35க்கு வருமா? 36,000 இருந்து இருக்கு. 36,000. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 கிராம் தான் இது. இந்த 1 கிராம்ல இருந்து 3 கிராம் வரைக்கும் இருக்கு. 3 கிராம் வரைக்கும் இருக்கு. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 கிராம்ல வந்து கை செயின். நிறைய பேர் வந்து இந்த 1 கிராம்ல கூட கேட்பீங்க. 1 கிராம் என்ன பிரைஸ் வரும்? 1 கிராம் இது வந்து 36,500 ரூபாய் அப்படி வரும். 36,000 ரூபாய். ஓகே, டிசைன் பிடிச்சிருந்தா டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு புக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. புக் பண்ணிட்டு நீங்க அன்னைக்கு வந்து எடுத்தீங்கன்னா இதே பிரைஸ்ல நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இது செயின் ஐட்டங்களா? இது என்ன மாதிரி? எத்தனை கிராம்? இது வந்து 3 கிராம் 4 கிராம் 2500 அப்படி இருக்கு. காம்பவுண்ட் செயின். ஓகே, இதுவும் செயின் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட்ல இருந்து இப்படி வருமா? ரைட். ஓகே, இதான் செயின். காம்பவுண்ட்ல இருந்து செயின் என்ன? ஓகே, சோ டிசைன் பிடிச்சிருந்தா புக் பண்ணி வெச்சுக்கொள்ளுங்க. புரியா இதண்டா தான் முடியாது. ஓகே ரைட்டா? ஓகே, காட்ற டிசைன் ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு புக் பண்ணிட்டு நீங்க வந்து அட்சய திருதியை அன்றைக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிராம்ல இருந்தே செயின் இருக்கு. அதே மாதிரி செயினுக்கு மேட்சிங்காகவும் நீங்க வந்து பிரேஸ்லெட் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது 1 கிராம்ல இருந்து உங்களுக்கு வந்து பிரேஸ்லெட் இருக்குது. ஸோ டக்குன்னு புக் பண்ணிக்கொள்ளுங்க. டிசைன் வந்து முடிஞ்சிடும். இப்போ இது வந்து அந்த சின்ன சின்ன கிராம் இல்லையே அப்படின்னு வீடியோல காட்டுவீங்க இல்லையான்னு வந்து கேட்பீங்க. அதான் 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 இந்த இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் எங்கிட்ட இருக்கிற ஸ்டாக்ல உங்களுக்கு காட்டுறோம். ஏன்டா நம்ப மாட்டீங்கல்ல, நாங்கள் ஒன்றை காட்டி போட்டு சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு செயின் வந்து 25,000 ரூபாயில இருந்து இருக்கு. இது 25,000 ரூபாயில இருக்கு. 25,000 இருந்து இருக்கு. சரியா? ஓகே, இதெல்லாம் என்ன மாதிரி? இந்த செயினும் இதே பிரைஸா? இது கொஞ்சம் கூட வரும். ஒவ்வொரு வெயிட்கள் தானே. இது என்ன பிரைஸ்? 25ல இருந்து 30 32 அவ்வளவுக்குள்ளே எடுத்துடலாம். ஓகே, பாருங்க இந்த மாதிரி குட்டி செயின் வந்து 30க்குள்ள 35,000க்குள்ள நீங்க எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் கலெக்ஷன். 25,000ல இருந்து இந்த மாதிரி குட்டி செயின்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். 35,000 32,000 இப்படி வருமா? ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு 200 புக்கிங் ஆல்ரெடி பண்ணி இருக்கேன். சோ அவ்வளவு பெரிய வந்து நீங்க புக் பண்ணி எடுத்துக்கொள்ளணுமா எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா கூட இந்த சின்ன ஐட்டம் போறது என்ன நட்சத்திரத்துக்கு ஃபாஸ்ட் மூவிங், டக்கு டக்குன்னு போயிடும். ஸோ பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு புக் பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு வந்து எடுத்துக்கொள்ளுங்க. இது எல்லாமே அந்த பிரைஸ் என்ன? ஓகே ஓகே, இந்த செயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 35,000 கிட்ட வரும். ஸோ பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் கலெக்ஷன். இது எத்தனை கிராம் சொன்னீங்கன்னா? 2 கிராமா? இது 1 கிராம். 1 கிராம். 1 கிராமும் கொஞ்சம் கூடாம வருமாட்டம். ஓகே, ஸோ பிடிச்சிருந்தா டிசைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணுங்க. ஒரு சின்ன அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு அன்றைக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம். அட்சய திருதி அன்றைக்கு வந்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம். லேடிஸ் அண்ட் ஜென்ஸுக்கான பிரேஸ்லெட் ஐட்டம்ஸ், கை செயின்ஸ், இதெல்லாம் எத்தனை கிராம்? என்ன இதில் வந்து 4 கிராம்ல இருந்து 16 கிராம் வரைக்கும் இருக்கு. ஓகே, 4 கிராம் அரை பவுன்ல இருந்து 2 பவுன் வரைக்கும் இருக்கு. ஓகே, ஸோ இந்த டிசைன் ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டி கேளுங்க. ஸோ உங்களுக்கு புக் பண்ணி வச்சு நீங்கள் வாங்கணுமெண்டா கூட ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்கள் அட்சய திருதி அன்றைக்கு வாங்கி கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் நாங்கள் கொஞ்சமாக தான் காட்டியிருக்கிறோம். எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இவைகளுடைய டிக்டாக் பேஜில் நீங்கள் வந்து பார்க்கலாம். நிறைய டிசைன் அப்டேட் பண்ணிக்கொண்டே இருப்பேன். நீங்கள் கடையை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பிரேஸ்லெட்டு நிறைய எக்கச்சக்கமாக டிசைன் வச்சுருங்கன்னா ஸோ கடையை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். செயின் இருக்குது, தாலி செயின் இருக்குது, ஓகே செயின் இருக்குது, எல்லாம் கலந்து இருக்குது. பார்த்து செலக்ட் பண்ணி. இதெல்லாம் எத்தனை பவுன்? இது வந்து 1 பவுன்ல இருந்து 4 பவுன் வரைக்கும் இருக்கு. ஓகே ஓகே, செயின் ஐட்டம்ஸ், தாலி செயின் ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 பவுன்ல இருந்து 4 பவுன் வரைக்கும் இதெல்லாம் டியூப் செயின் வந்து இது வந்து 2 பவுன் இருக்கு. ஓகே, 2 பவுன். அத 5 பவுன் மாதிரி இருக்கு. பொலிவா இருக்கு. ஓ சரி சரி. இதெல்லாம் தாலி செயின். இது தாலி செயின். அந்த இதோடயே வருது டிசைன். ஓகே, இது எத்தனை பவுன்? 4ஆ? இது வந்து 4 பவுன் கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி செயின் ஐட்டம்ஸ் இருக்குது லேடிஸுக்கானது. பார்த்தீங்கன்னா தாலி கொடி வந்து அப்படியே ரெடிமேடாக வருது.
அதோட இல்லாம இந்த ப்ரோச் மட்டும் உங்களுக்கு வேணும் தனியா அப்படின்னா அது கூட உங்களுக்கு வந்து தனியா ஃபிட் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதுவும் இருக்கு. செயின் ஐட்டம்ஸ் வேண்டிய டிசைன் இருக்கு. செயின் ஐட்டம்ஸ் செலக்ஷன். ஓகே. ஸோ நாங்க வீடியோக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிசைன் தான் காட்டுறோம். கடையில விசிட் பண்ணி பாருங்க, நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஓகே. இந்த இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம பவுன்ல கட்டி வச்சிருக்கீங்களா ருத்ராட்சம்? இது பவுன்ல. என்ன மாதிரி? இது வந்து 2.5 பவுன் இருக்கு. 2.5 பவுன். சரி சரி. மற்ற இது செயின் 5 இதுல வந்து 5 பவுன் வரைக்கும் செயின்கள் இருக்குது. 5 பவுன் வரைக்கும். அதை எடுத்து 1 பவுன்லும் இதுல பார்வையான செயினும் இருக்கு. சரி சரி. இது வந்து 1 பவுன் செயின். ஓகே. 1 பவுன் டியூப். சோ நிறைய டிசைன் இருக்கு. இந்த மாதிரி பாக்ஸ் செயின் இதெல்லாம் இதுகளெல்லாம் 1.5 பவுன், 1 பவுன், 2 பவுன். ஓகே. எல்லா வெயிட்லயும் இருக்கு. ஓகே. லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கு. இது வந்து 4 பவுன். 4 பவுனா? 4 பவுன். பெருசா இருக்கு. என்ன பொலிவா இருக்கு. இந்த பாருங்க, இந்த செயின் வந்து 4 பவுன் இருக்கு. ஓகே. 4 பவுன். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 8 பவுன் 10 பவுன் மாதிரி அப்படி இருக்கு. ஓகே. பொலிவா வெயிட்லெஸ்ஸா பொலிவா வாங்கணும்னா கூட ஸ்ரீநதியா விசிட் பண்ணி பாருங்க. நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. டிசைன் இருக்கு. எல்லாம் புது டிசைன்கள். ஓகே. செயின் எல்லாம் இந்த இருக்கு. இதெல்லாம் டியூப் செயின் மாதிரி. இது வந்து 5 பவுன். இதெல்லாம் என்ன எத்தனை பவுன்? 5 பவுனா? இது 4 பவுன், 5 பவுன், 3 பவுன். ஓகே. எல்லா வெயிட்லயும் இருக்கு. ஸோ அக்ஷய திருதியை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்திருக்கு. கடையை விசிட் பண்ணி பாருங்க. எல்லாமே வந்து வீடியோவில் காட்டிடலாது. ஸோ நேராக விசிட் பண்ணி பாருங்க. இது என்ன மாதிரி அந்த காசு மாலை? காசு மாலை வந்து 1.5 பவுன், 12 கிராம். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி காசு மாலை விரும்புவேன் தானே? ஓகே. சரியா 12 கிராம், 1.5 பவுன் இருக்கு. 1.5 பவுன். இந்த இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன் நிறைய பேர் தேடுவீங்க. ஸ்ரீநதியால இருக்கு. கடையை விசிட் பண்ணி பாருங்க. டிசைன் பிடிச்சிருந்தா புக் பண்ணிட்டு கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அது எத்தனை பவுன்? இது வந்து 2 பவுன். 2 பவுன். ஓகே. இந்த பென்டன் எல்லாம் சேர்த்து அதோட சேர்த்து 2 பவுன். 2 பவுன் கிட்ட இருக்கு. ஓகே. ஸோ அந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டிக்கலுங்க. ஓகே. இது பாத்தீங்கன்னா ஆர்டர்க்காக வந்திருக்கு. எத்தனை கிராம் எத்தனை பவுன்? இது வந்து 11 பவுன் வருது. 11 பவுன். இல்லாம காசு எல்லாம் சேர்த்து எல்லாம் செட்டா 11 பவுன். சரி சரி. என்ன டிசைன் கேக்கணுமோ செஞ்சு கொடுப்பீங்க. ஓகே. சொல்லுங்க. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரோச் ஐட்டம், தாலிக்கு போடுற ப்ரோச் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி லக்ஷ்மியில ஃபுல்லாவே வந்து அப்படி செஞ்சிருக்கேன். ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது எத்தனை கிராம் வருமாண்ணா? இது வந்து 7 கிராம் இருக்கு. 7 கிராம். ஓகே. 1 பவுனுக்கு கொஞ்சம் குறைவு. ஓகே. இதுவும் பாருங்க அதே மாதிரி லக்ஷ்மி தான். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய விரும்புவீங்க. பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு புக் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கோங்க. தாலியோட அம்மன் லக்ஷ்மியோட இது பாருங்க. அந்த பெண்டல்களை அப்படியே அந்த சுருவம் எல்லாம் அச்சு அழகா இருக்கு. ஃபேஸ் வந்து வடிவா இருக்கு. இந்த லக்ஷ்மியை யாருடைய தாலியிலும் பார்க்க இது பாருங்க. கடாட்சமா இருக்கு. கடாட்சமா. இதுவும் பாத்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ். நிறைய பேர் இந்த மாதிரி கூட டிசைன் விரும்புவீங்க. ஸோ இது வந்து டிசைன் வந்து டக்கு டக்குன்னு மூவ் ஆயிடும். பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கொண்டு வந்து காட்டிக்கலுங்க. இல்லை நீங்க புக் பண்ணிட்டு எடுக்க போறீங்கன்னா ஒரு சின்ன பேமெண்ட் புக் பண்ணிட்டு அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டு அன்றைக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நான் வந்து இதுல வந்து கொஞ்சம் டிசைன் காட்டியிருக்கிறேன். எக்கச்சக்கமான டிசைன் இருக்கு. நேரா வந்து விசிட் பண்ணி கடையில நீங்க பாத்துக்கொள்ளலாம். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா முத்து வச்ச இந்த மாலை. இது என்ன மாதிரி? என்ன இது? நாங்க முத்து கழிச்சே கொடுப்போம். முத்து வெயிட் கழிப்போம். ஓகே. பவுன் இது எத்தனை பவுன் வரும்? இது வந்து 9 பவுன் கிட்ட இருக்கு. 9 பவுன். ஓகே. இப்ப முத்துக்கு வந்து நீங்க வந்து போடியில பிரைஸ் போடியில. ஓகே. அதெல்லாம் கழிச்சு தான் கொடுக்குறீங்க. ஓகே. இது என்ன மாதிரி? இது எத்தனை பவுன்? இது வந்து 3 பவுன் 3.5 பவுன் வரும். 3 பவுன் 3.5 பவுன். ஒரு வெயிட்ல இருக்குது. சரி. டிசைன் கொடுத்தாலும் செஞ்சு கொடுப்பீங்க என்ன? ஆமா.
ஓகே, நீங்க வந்து சொந்தமா டிசைன் வச்சிருக்கிறீங்க, அந்த டிசைன் தான் வேணும். ஸோ இந்த பென்டன் மாத்தி எங்களுக்கு வேணுமெண்டா கூட இதே டிசைன்ல மாத்தி கூட உங்களுக்கு செஞ்சு பாருங்க. கொடுப்பீங்க. ஓகே, காசு காசு மாலை. இது எத்தனை பவுனுண்ணா? இது ஒரு நெக்லஸா? ஓகே, இது எத்தனை பவுனுண்ணா? இது 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 2 பவுன் வரும். 2 பவுன். ஓகே, அடுத்த இதுவும் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸான நெக்லஸ் ஐட்டம்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன். ஸோ நிறைய பேர் வந்து வெயிட்லெஸ்ஸாக பார்ப்பீங்க. ஸோ அவைக்கு வந்து இந்த ஒரு டிசைன் வந்து பொலிவா இருக்கு, ஆனால் வந்து வெயிட்லெஸ். எத்தனை பவுனுண்ணா இது? இது 2 பவுன் கிட்ட வரும். 2 பவுன். ஓகே, இதுவும் 2 பவுனா? அது 2 பவுன். ஓகே. இது நெக்லஸ் வந்து எத்தனை கிராம்ல இருந்து இருக்கு? இது நெக்லஸ் இல்ல, இது கை செயின் இல்ல மோதிரம். இல்ல, இது 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 வந்து 2 பவுன். இல்ல, ஸ்டார்டிங் நம்ம நெக்லஸ் எத்தனைல இருந்து? 1 பவுன்ல இருந்து இருக்கு. இருக்கு. ஓகே, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேஸ்லெட்டோட வந்து ரிங் இந்த மாதிரி வரும். ஸோ அதுவும் இருக்கு. சிங்கப்பூர் காப்பு. சிங்கப்பூர் காப்பு, கூட்டு காப்பா? ஓகே, இது எத்தனை பவுன்ல இருந்து? இது வந்து 3 பவுன் 10.5 பவுன். ஓகே, மற்றது ஒரு காப்பு சிமிக்கி. இப்படியும் வருது. ஆமா. ஓகே, மற்றது இந்த மாதிரி கூட வருது பாருங்க. மோதிரம். இது எத்தனை பவுனுண்ணா? மோதிரம். மோதிரத்தை கையில போட்டு காட்டுங்க நீங்க. நான் போட்டா போகல. இல்ல, இது எத்தனை பவுன்? இது வந்து 1.5 பவுன் கிட்ட வரும். 1.5 பவுன். ஓகே, இந்த காட்டு. மற்றது திருப்பதி ஏழுமலையானும் இருக்கிறார். ஓகே, இந்த மோதிரம் பாத்தீங்கன்னா 1.5 பவுனா? இது 1.5 பவுன் கிட்ட வரும். நிறைய பேர் வெட்டிங்குக்கு இந்த மாதிரி மோதிரம் வந்து தேடிட்டு இருப்பீங்க. டிசைன் இங்க இருக்கு, ஸ்ரீநதியா வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் தான். ஸோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி உங்க விரலுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கொள்ளலாம். ஓகே, அதாவது திருப்பதி பாத்தீங்க எடுத்துக்கலாம். அது டாலர் என்ன பென்டன். எத்தனை கிராம் இது? இது வந்து 3/4 பவுன் கிட்ட இருக்கு. 3/4 பவுன். ஓகே, இந்த மாதிரி சாமி பென்டன் எல்லாம் எல்லா டிசைன்லயும் இருக்கு. எத்தனை கிராம்ல இருந்து இருக்குன்னா? இது 1 கிராம்ல இருந்து 1 கிராம்ல இருந்து இருக்கு. 8 கிராம் வரைக்கும் 1 பவுன் வரைக்கும் இருக்கு. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் கலெக்ஷனான நெக்லஸ் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் எத்தனை கிராம்ல இருந்துன்னா? இது வந்து 12 கிராம்ல இருந்து 16 18 கிராம் வரைக்கும் இருக்கு. இது எத்தனை கிராம்? இது வந்து 6 கிராம். 6 கிராம் 3/4 பவுன் என்ன? ஓகே, 6 கிராம் பாத்தீங்கன்னா இது வந்து 6 கிராம் இல்ல, 1/2 பவுன்ல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா 12 கிராம். அந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து ஒரு கிராம் வரும். ஓகே, லேட்டஸ்ட் கலெக்ஷன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டிக்கானுங்க. இதுல இந்த வித்தியாசமான தோடுகள் இருக்கு, அதையும் காட்டுங்க. ஓகே, இருக்கு. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து லேட்டஸ்டா வந்திருக்கு. ஆனா இது வந்து இந்த எவர் கிரீன் தோடன்னு சொல்லலாம்டா. முந்தின ஆக்கள் கூட இந்த மாதிரி விரும்பி போடுறவன். ஆனா இந்த ஸ்க்ரூ வந்து இப்படி வருது. இது இப்ப அந்த லொக்கா வருது. இப்படி வருது பாருங்க. 2 கிராமா காப்பம். ஆனா காப்பம் பொலிவா இருக்கு என்ன? ஸோ இது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க, கொண்டு வந்து காட்டிக்கலுங்க. காப்பவுன்லயே உங்களுக்கு இந்த மாதிரி தோடு எடுக்கலாம். அதே இப்படி டிசைன்களும் வந்திருக்கேன். இது அந்த ஆரன் செட்டுகளுக்கு போடலாம் தானே என்ன? ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் கலெக்ஷன் தான். இது எத்தனை கிராம்னா? இது வந்து 3 கிராமா? 4 கிராம். 4 கிராம் 1/2 பவுன். 4 கிராம். ஓகே, இது பாத்தீங்கன்னா 1/2 பவுன். இதுவும் ஒரு லேட்டஸ்ட் கலெக்ஷன். ஓகே, பாருங்க லேட்டஸ்ட் கலெக்ஷன். பிரேஸ்லெட் காப்பாம் யூஸ் பண்ணலாம், பிரேஸ்லெட்டாவும் போட்டுக்கொள்ளலாம். 2 in 1. எத்தனை கிராம் என்ன? இது 8 கிராம் அப்படி வரும். ஓகே, சின்ன பிள்ளைங்க கூட்டு காப்பு எல்லாம் இருக்கு. கூட்டு காப்பு எல்லாம் 1 பவுன். 1 பவுன். ஒரு சோடி 1 பவுன். ஓகே, 1 பவுன் வருமா? ஒரு சோடி 1 பவுன் வரும். சரி. மற்றது அதே இடத்தை அப்படி செயின்களும் வந்திருக்கு. ஓகே, இது என்ன செயின்? இது எத்தனை கிராம்? 6 கிராம் 8 கிராம் வந்திருக்கு. இந்த நெக்லஸ் இருக்கு, வெயிட் குறைஞ்ச நெக்லஸ். ஓகே, இந்த இருக்கு பாருங்க. ஓகே, இது வெயிட்லெஸ் ஆன நெக்லஸ் ஐட்டம். எத்தனை கிராம்னா? 2. இது வந்து 3 கிராம். 3 கிராம். ஓகே, 3 கிராம் 4 கிராம் அப்படி இருக்கு. சரி. ஒரு கை செயினும் இருக்குங்க. 2 கிராம். 2 கிராம். ஓகே, 1 கிராம்ல இருந்தே கை செயின் எடுக்கலாம். 1 கிராம்ல நெக்லஸ் இருக்கு. நெக்லஸ் என்ன ஹாரம் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். சின்ன 1 பவுன்ல இருந்து இருக்கு என்ன? அப்படித்தானே?
என்னன்னா ஒரு பவுன்ல இது டிசைன். ஓகே ஓகே, ஆரம் பார்த்தீங்கன்னா 1 பவுண்ட்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்டிங் இந்த மாதிரி வரும். இதெல்லாம் எத்தனை கிராம்? இது வந்து 24 கிராம், 20 கிராம். 4 கிராம். ஓகே. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டுங்க. இதா ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைப் ஆரம். இது எத்தனை பவுனுண்ணா? 4 பவுன், 4.5 பவுன். நான் போட்டிருக்கிறதா? ஓ 4 பவுன். ஓகே 4 பவுனா? ஸோ டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டி கேளுங்க. நான் போடுவோம். ஓகே, இது பாருங்க, இது வந்து அடுத்த டிசைன். இது எத்தனை கிராம்னா? இது ஒரு 4.5 பவுனுக்குள்ள வரும். 4.5 பவுன். ஓகே, இது பாருங்க 4.5 பவுனா. ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டுங்க. அடுத்த லேட்டஸ்ட் கலெக்ஷன். இது என்ன மாதிரினா? இது 5 பவுன். 5 பவுன். ஓகே, பார்த்தீங்கன்னா 5 பவுன். டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டி கேளுங்க. கஸ்டமைஸும் பண்ணி கொடுப்பீங்க தானே? ஓகே, இது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டிசைன். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன். ஸோ இது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெயிட் குறைவான நெக்லஸ் ஐட்டம்ஸ். இதெல்லாமே எந்த மாதிரியான எத்தனை பவுன்ல இருந்து? இதில் 8 கிராம்ல இருந்து ஓகே 24 கிராம் வரைக்கும் இருக்கு. ஓகே, இப்போ நான் போட்டிருக்கிற இது வந்து 24 கிராம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி பெண்டன் வச்ச மாதிரி. ஸோ லக்ஷ்மி தானே லேட்டஸ்ட் கலெக்ஷன். எத்தனை கிராம் சொன்னீங்க? இது 24 கிராம். 24 கிராம். ஓகே, ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டிக்கலுங்க. இப்போ வெளிநாடுண்டா ஆன்லைன் காட்டுவீங்களா? ஓ அது அக்ஷய திருதிக்கு முன்னமா இருக்கும். ஓ ஆக்சுவலி நான் ஃபோனே ஆன்சர் பண்ண மாட்டேன். சரி சரி. அன்றைக்கு ஃபோனே எடுக்க மாட்டோம். 30ஆம் தேதி நாங்க ஃபோன் ஆன்சர் பண்ண மாட்டோம். சரி, நெக்லஸ் பாத்தீங்கன்னா நல்ல பியூட்டிஃபுல்லான நெக்லஸ். இது ஃபுல்லாவே குட்டி 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 இந்த லக்ஷ்மி வச்சிருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த டிசைன் நல்லாவே பிடிச்சிருக்கு. இது பிடிச்சிருந்தா நீங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு புக் பண்ணிட்டு கூட நீங்க அப்புறம் எடுத்துக்கொள்ளலாம். நல்ல வடிவான ஒரு டிசைன். சரியா? ஓகே, இது பாத்தீங்கன்னா இந்த நெக்லஸ் பாத்தீங்கன்னா 3 பவுன்ல இருந்து இருக்குதா? ஆனா டிசைன் பாத்தீங்கன்னா இது வந்து இன்னொரு நெக்லஸ் வந்து ஜாயின் பண்ணின மாதிரி வரும். ஸோ 3 பவுன்ல இந்த மாதிரி ஒரு டிசைன். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் நெக்லஸ் வந்து போட்டிருக்க மாதிரியே இருக்கு. இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டிக்கலுங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் கலெக்ஷனான நெக்லஸ் ஐட்டம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 நெக்லஸ் போட்ட மாதிரி ஒரே நெக்லஸ்லயே வரும். 2 in 1. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 நெக்லஸ் போட்ட மாதிரியே இருக்கும். இது எத்தனை பவுன்ல இருந்து வருது? இது 2 பவுன்ல இருந்து இருக்கு. 2 பவுன்ல இருந்து. ஓகே, 2 பவுன்ல இருந்தே உங்களுக்கு வந்து இந்த டிசைன் எடுத்துக்கொள்ளலாம். இது எத்தனை பவுனா? இது 4.5 பவுன். 4.5 பவுன். ஓகே, ஸோ காட்டுற டிசைனில் ஏதாவது பிடிச்சிருந்தா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் நிறைய வந்து காட்டியிருப்போம், எது எதுன்னு தெரியாது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டிங்கன்னா அவைக்கு வந்து ஈஸியாக இருக்கும் காட்டுறதுக்கு. தோடு டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிராம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது தோடு. அதோட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்து தோடு இருக்குது. நீங்கள் நேராக கடையை விசிட் பண்ணி பாருங்கள். இதில் காட்டுறதுல ஏதாவது டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரீ புக்கிங் கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சின்ன அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு புக் பண்ணி வச்சுட்டு அக்ஷய திருதி அன்றைக்கு வந்து நீங்கள் போய் இந்த தோடுகளை எடுத்துக்கொள்ளலாம்.
ஓகே இதெல்லாம் என்ன மாதிரியான? இது வந்து 1 பவுன்ல இருந்து ஓகே 3 பவுன் வரைக்கும் இருக்கு. இதுகளெல்லாம் இந்த 3 டிசைன்களோ செலெக்ஷன் கணக்கு கிடக்கு இன்னும். ஓ ஓ நீங்கள் வீடியோல இருந்தாயினா நாங்க கொஞ்சமா இதே நிறைய வந்துட்டு போல இருங்க. ஆமா. இது வந்து நவரத்ன கல். இதை விட கிடையாது. ஷோரூம்ல இருக்கிறதுகள் வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்சதுகளும் இருக்கலாம். அதான் இப்ப நான் என்ன கையிருப்பில் இருப்பதை காட்டுறேன். சரி சரி. இது பவுன் தானா இது? இது பவுனோ? பவுன்ல இந்த இது கட்டி. பாசி மாலையோ, கருப்பு பாசி மாலை. இதா? இது எத்தனை கிராம்? இது வந்து 28 கிராம். 28 கிராம். பவுன்ல எத்தனை பவுன்ல வரும்? 3.5 பவுன். 3.5 பவுன். ஓகே இப்போ இந்த கல்லெல்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் இப்படி சேர்த்து தானே போடுவீங்க? சரி. இது என்ன இது? இது பாசி மாலை. பாசி மாலை முத்து பதக்கம். ஓகே இது பவுன் எத்தனை பவுன் வரும்? இது வந்து 3 பவுன் கிட்ட வரும். 3 பவுன். ஓகே ஸோ இந்த மாதிரி டிசைன் ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டாந்து காட்டிக்கலுங்க. நான் நிறைய ஐட்டம் காட்டியிருக்கிறோம், ஏதாண்டு தெரியாது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டாந்து காட்டிக்கலுங்க. இப்போ இன்றைய தங்க விலை நிலவரத்துக்காக நாங்கள் 1 பவுன்ல நெக்லஸும் 2 பவுன்ல ஆரமும் செஞ்சிருக்கிறோம். சரி சரி. இது இன்றைக்கு எல்லாரும் 10 பவுன்ல ஆரம் போட இல்லாதானே, 5 பவுன்ல போட இல்லாது. அப்ப இது வந்து 3.5 பவுனோடைய முடியுது. இது 2 பவுனோடைய ஒரு பொண்ணுக்கு கொடுக்கலாம் கல்யாணத்துக்கு. இது எத்தனை அண்ணா? இது 2 பவுனா? இது 2 பவுன். இது 2 பவுன். இது 2 பவுன், அது 1 பவுன். ஓகே இது பாருங்க இங்க 1 பவுன்லயே உங்களுக்கு வந்து நெக்லஸ் இருக்குது, ஆரம் வந்து 2 பவுன்ல இருக்கு. சோ ஆரம் வந்து 2 பவுனுக்கு வந்து எல்லா கடையிலயும் கிடைக்காது. ஸ்ரீநதியா வந்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம். சோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா புக் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கொள்ளலாம். 3 பவுன் ஒரு வெட்டிங்க்கு, சிம்பிளான வெட்டிங் 3 பவுன்லயே முடியுது. ஓகே ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான லேடிஸ் வந்து கேர்ள்ஸ் வந்து விரும்பி போடுற டிசைன். இதெல்லாம் சின்ன சின்ன மாதிரி டிசைன்ஸ். இதெல்லாம் எத்தனை கிராம்னா? இது வந்து 2 கிராம்லயும் இருக்குது. ஓகே இது 3 கிராம், 4 கிராம், 5 கிராம். இது காசுமாலை எத்தனை? காசுமாலை வந்து 4 கிராம். 4 கிராம் அரை பவுன். இது அரை பவுன் இருக்கு. ஓகே 4 கிராம். இதுவும் அரை பவுனா? இது ஒரு 5 கிராம் வரும். சரி. இதுல காசு கொஞ்சம் கூட இருக்கு. ஓகே இதுல பாத்தீங்கன்னா 5 லட்சுமி காசு வச்ச மாதிரி வரும். உங்களுக்கு அரை பவுன்லயே வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் விரும்புவீங்க. ஸோ ஸ்ரீநதியா வந்தீங்கன்னா இருக்கு டிசைன், பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இன்விசிபிள் செயின், லேட்டஸ்ட் கலெக்ஷன். நீங்கள் செயின் போட்டிருக்கிற மாதிரியே தெரியாது, அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தானே இது. இது என்ன மாதிரி 1 கிராம்ல இருந்து இருக்கு? ஒரு கிராம்ல இருந்து 2 கிராம் 3 கிராம் வரைக்கும் இருக்குது. ஓகே இதுல ஒன்றோட பிரமதியை சொல்லுவோமா. 1 கிராம்ல இருந்து நீங்க வந்து செயின் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க இந்த லேட்டஸ்ட் கலெக்ஷன் இன்விசிபிள் செயின் 34,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் தான் இது. ஓகே 34,000 ரூபாயில இருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஓகே இதுல இருக்கிற டிசைன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெயிட் வந்து மாறும் என்ன கிராம். சோ இன்விசிபிள் செயின் டிசைன் 30 லட்சம் கொடுத்து நெக்லஸ் கொண்டதுல அதுதான். சோ இது டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டாந்து காட்டிக்கலுங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குட்டி குட்டி ஹார்ட் போட்ட மாதிரி ஒரு டிசைன். இது வந்து கிராம் வந்து மாறும் உங்களுக்கு, 1 கிராமுக்கு கொஞ்சம். ஓகே இது இன்விசிபிள் செயினோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செயினை விட இந்த பென்டன் தான் வந்து உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். அந்த மாதிரி இதுதான் இன்விசிபிள் செயினோட ஸ்பெஷலே. செயின் போட்டிருக்கிற தெரியாது உங்களுக்கு, அந்த பென்டன் டிசைன் வந்து அழகா இருக்கு. ஸோ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இன்விசிபிள் செயின் ஸ்ரீநதியா வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ ஸ்ரீநதியாவில் இந்த இன்விசிபிள் செயின் வந்து இருக்கு. ஸோ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டாந்து காட்டிக்கலுங்க. ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா மோதிரம் வந்து வெயிட் கூடின கிராம் என்ன எத்தனை கிராம்ல இருந்து? இது வந்து 1 பவுன். 1 பவுன் இல்ல 1 பவுன் மோதிரம். ஓகே இந்த வேல் இது வந்து அரை பவுன் வரும். ஓகே இந்த வேல் டிசைன் வந்து நிறைய பேர் விரும்பி பார்ப்பீங்க, நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. ஸ்ரீநதியா வந்தா பார்த்து எடுக்கலாம். அரை பவுன். ஓகே அரை பவுன். இந்த சிங்கம் இதெல்லாம் என்ன? சிங்கம் இது 1 பவுன் கிட்ட வரும். 1 பவுன் எல்லாம் பாருங்க 1 பவுன் வெயிட்டா இருக்கு. 1.5 பவுன் கிட்ட வரும். ஓகே இந்த நவரத்ன மோதிரம் அது இது 3/4 பவுன். 3/4 பவுன் 6 கிராம். சரி சரி. என்ன இந்த ஸ்டோன் எல்லாம் ஒரிஜினல் தானே? ஒரிஜினல். சின்ன கல்லு. ஒரிஜினல். ஓகே
இது அரை பவுனா? இது அரை பவுன், முக்கால் பவுன், ஒரு வெயிட்ல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வந்து இருக்கு. ஓகே. சிங்கத்திலே நிறைய டிசைன் வச்சிருக்கீங்க என்ன? ஓகே, இந்த மாதிரி வேல் இந்த போட்ட மாதிரி இந்த அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சிங்கம் டிசைன் வந்து 1.5 பவுனா? 1.5 பவுன் பாத்தீங்கன்னா நல்ல பொலிவா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா புலி மோதிரம் டிசைன். இது எத்தனை பவுனா? இது வந்து முக்கால் பவுன். சோ இந்த மாதிரி நிறைய விரும்புவீங்க, கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் செஞ்சு கொடுப்பீங்க. என்ன கேட்டாலும் பண்ணி கொடுப்பீங்க. அரை பவுன்லயும் இருக்கு என்ன? எல்லா வெயிட்லயும் இருக்கு. அரை பவுன்லயும் வேணுமென்றாலும் நீங்க செஞ்சு கொள்ளலாம். அதுக்கு என்ன செய்கூலி அப்படி ஏதாவது இருக்கு இல்ல இது அதோட வரும்? சரி, பெர்சன்டேஜும் வரும், கூலியல் போட்டும் வரும். இந்த மோதிரம் வந்து 2 லைன். 2 லைன். ஓகே, சரி போட்டீங்கன்னா சரி வெள்ளக்கல்ல அப்படி வரும். சரி, இந்த மாதிரி பாபா போட்ட மாதிரி மோதிரம் போட்டோ இந்த மாதிரி வெச்ச மாதிரியும் வரும் என்ன? ஓகே, பிள்ளையார் முருகன் சிவன் எல்லாம் வரும். இது பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கான மோதிரம் ஐட்டம்ஸ். இதெல்லாம் என்ன மாதிரி வெயிட்? இது வந்து அரை பவுன். இது அரை பவுனா? அரை பவுன். பெருசா இருக்கு. ஓகே, பாருங்க இது வந்து அரை பவுனா. டிசைன் நல்லா இருக்கு. ஓகே, பொலிவா இருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி பொலிவா விரும்புவீனா இதுவும் அரை பவுனா? ஸோ இந்த மாதிரி ரிங் கூட இங்க இருக்குது. நேர கடையை விசிட் பண்ணி பாருங்க. என்ன ஒரு ஸ்ப்ரிங் டைப்பான மோதிரம். எத்தனை கிராம்? இது வந்து 1 கிராம் 500 மில்லி அப்படி வரும். 1 கிராம் காப்பனுக்குள்ள. ஆனா பொலிவா இருக்கு. பெருசு மாதிரி 1 கிராம். ஓகே, மோதிரம் எல்லாம் பாத்தீங்கன்னா வெயிட் குறைவான பொலிவா வேணும்னாலும் இருக்கு மோதிரம். 10,000 ரூபாயில 12,000 ரூபாயில இருந்து இருக்கு. அதான் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்டோன் வெச்சது ரிங் டைப்லயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன் வெச்சது. ஓகே, இதுல இந்த டிசைன்ல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா கொண்டு வந்து காட்டி கேளுங்க, ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கேளுங்க. ஸோ 1 கிராம்ல இருந்து இந்த ரிங் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜென்ஸுக்கான காப்பு ஐட்டங்கள் பார்க்கலாம். இது வந்து என்னன்னா வெயிட் குறைவா? வேல் வெச்சது. இது வந்து வேல் வெச்சது 1.5 பவுன் 12 கிராம். ஓகே, இது வந்து 2 பவுன் 2.5 3.5 பவுன் வரைக்கும் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் பாப்பீங்க ஜென்ஸுக்கு. ஸோ பாருங்க, உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கஸ்டமைஸும் பண்ணி கொடுப்பீனா? உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ இப்படியும் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி சிறுத்தை சிங்கம் எல்லாத்துலயும் இருக்குன்னு. ஓகே, இது வந்து ஒரு சிம்பிளா விரும்புறவங்க வந்து இந்த மாதிரி. ஓகே, இது எத்தனை கிராம் வரும்? இது வந்து 2.5 பவுன் கிட்ட. ஓகே, இது என்ன? இது இந்த ரப்பர்ல வருது. ஓகே, இது அந்த இது ஒரு ஸ்டைலா போடு நம்ம. ரப்பர்ல வந்து மேல பவுன்ல வருது என்ன? இது எத்தனை வரும் கிராம் பவுன்? இது வந்து பவுன் 3/4 பவுன் 2 மஞ்சள். இதுல அடிச்சிருக்கு கிராம் கணக்குல உள்ளே போட்டுருக்கேன். ஓகே, லெதர் கழிச்சு. ஸோ பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி காப்பு டிசைன் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்ரீநதியா வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். ஜென்ஸுக்கான காப்பு ஐட்டமும் இருக்கு. ஸ்பெஷலி இந்த மாதிரி வேல் ஐட்டம் வந்து நிறைய பேர் விரும்புவீங்க. ஸோ அதுவும் இருக்கு. இது எத்தனை கிராம்னா? இது எத்தனை பவுன் வரும்? இது வந்து 12 கிராம். 12 கிராம். ஓகே, இது எத்தனை பவுன்னா நீங்க போட்டிருக்கிற வடிவா இருக்கு? வந்து 10.5 பவுன். 10.5 பவுன். சரி சரி. 84 கிராம். 84 கிராம். இதுல வந்து அந்த யானை முடியெல்லாம் வச்சிருக்கீங்க. யானை முடி. ஓகே, வேல் இருக்குது. சூலம் இருக்கு. ஆர்டர் கேட்டா செஞ்சு கொடுப்பீங்க? ஆமா, இதெல்லாம் ஆர்டர்ல. சரி. என்ன? இது போடு. என்ன சின்ன பிள்ளைகளுக்குரிய யானை காப்பு. இது என்ன காவலுக்கு போடுறதா? எத்தனை பவுன் வரும்? இது ஜென்ஸ் காப்பு ஜோட. சரி. இது எத்தனை பவுன் வரும்? இது எத்தனை பவுன்? இது வந்து 2 பவுன் கிட்ட வரும். ஓகே, 2 பவுன். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கான பூட்டு காப்பு ஐட்டம்ஸ் பார்க்கலாம். பூட்டு காப்புலயே பாத்தீங்கன்னா எத்தனை பவுன்ல இருந்து ஸ்டார்டிங்னா? 1 பவுன்ல இருந்து 4 பவுன் 5 பவுன் வரைக்கும் இருக்கு. ஓகே, இப்போ நான் போட்டுருக்கிறது வந்து எத்தனை பவுன்? இது 4.5 பவுன். 4.5 பவுன். ஓகே, இது பாத்தீங்கன்னா 4.5 பவுன் பூட்டு காப்பு.
அதே மாதிரி ஒரு ஒரு கிராம்ல இருக்குது, ஒரு ஒரு வெயிட்ல இருக்கு. 8 கிராம்ல இருந்து இருக்கு. ஓகே, நிறைய டிசைன் கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கடை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வச்சிருக்கீங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் உங்களுக்கு. ஸோ கிராமும் வந்து வித்தியாசப்படும். 8 கிராம்ல இருந்து 40 கிராம் வரைக்கும் இருக்கு. 40 கிராம் வரைக்கும் இருக்கு. ஸோ காட்டுற டிசைன் ஏதாவது பிடிச்சா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டி கேளுங்க டிசைன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா காப் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கலெக்ஷன். ஸோ இதெல்லாம் எத்தனை கிராம்ல இருந்து வருமாண்ணா? இது வந்து 16 கிராம், 17 கிராம், 18, ஓகே, 20 கிராம் வரைக்கும் இருக்கு இந்த டிசைன்ல. ஒரு டிசைன். மற்றது 8 கிராம்ல இருந்து இருக்கு சோடியா. சோடி இப்போ வந்து ஒரு பவுனுக்கு எத்தனை வரும் சோடி? ஒரு பவுனுக்கு ஒரு காப். ஒரு காப்பு. சரி சரி. ஓகே, இதெல்லாம் பாருங்க ஒரு டிசைன் தான். நான் உங்களுக்கு டிசைன் தெரியணுமன்றதுக்காக போட்டு காட்டுறேன். ஸோ இதில் ஏதாவது டிசைன் பிடிச்சா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டி கேளுங்க. நீங்க கையில வச்சிருக்கிறதுன்னா இது வந்து ஒரு சோடி ஒரு பவுன்ல இருந்து இருக்குது. சோடி ஒரு பவுன். சோடி ஒரு பவுன். ஓகே, சோடி ஒரு பவுன். 2 பவுன் வருமா? சரி சரி சரி. ஸோ இது பாருங்க பொலிவா இருக்கு. ஆனா வந்து சோடி வந்து ஒரு பவுன் தான். ஸோ இந்த மாதிரி காப்பும் இருக்கு. கடையை விசிட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் சோடி என்ன சோடி. மற்றது இந்த பம்பே காப்புன்னு சொல்லி இந்த காப்பலும். இது வந்து அந்த பாரம்பரிய காப்புகள். பாரம்பரிய. இது நிறைய பேர் தேடுவினா இங்க இருக்கு என்ன? ஆமா. இது என்ன மாதிரி சோடி? சோடி ஒரு பவுன்ல இருந்து 2 பவுன் வரைக்கும் இருக்கு. சரி. ஓகே, சோடி ஒரு பவுன்ல இருந்து 2 பவுன் வரைக்கும் இருக்கா? ஸோ இந்த பழைய பாரம்பரிய காப்பு இங்க இருக்கு. ஸோ கடையை விசிட் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பான பூட்டு காப்பும் இருக்கு, சிங்கிள் மாதிரி. இது எத்தனை கிராம், எத்தனை பவுன் வரும்? இது வந்து 3/4 பவுன். 3/4 பவுன். 1 பவுன். 5 கிராம் 6 கிராம்ல இருந்து ஒரு வெயிட் என்ன? ஒரு வெயிட்ல இருக்கு. ஓகே, 12 கிராம் வரைக்கும் இருக்கு. இது பாருங்க ஒரு பிரேஸ்லெட் டைப்பான ஒரு காப்பு மாதிரி. இது எத்தனை கிராம்னா? இது 6 கிராம். 8 கிராம் அப்படியே. 3/4 பவுன் என்ன? ஓகே, இது ஒரு பவுன். இது கையில உள்ளது. ஒரு பவுன். ஓகே, இது பாத்தீங்கன்னா ஒரு பவுன் வரும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. நாங்கள் உங்களுக்கு கொஞ்சமாக தான் காட்டுறோம், வீடியோ லென்த் ஆகிடும். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன். ஸோ டிசைன் பிடிச்சிருந்தா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வச்சுக்கொள்ளுங்க, கொண்டு வந்து காட்டிக்கொள்ளுங்க. நிறைய காட்டியிருக்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் தான். இதே மாதிரி நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு வந்து கொஞ்சமாக தான் காட்டுறோம். ஸோ கடையை விசிட் பண்ணி பாருங்க. சிம்பிளா இந்த மாதிரி கூட டிசைன் இருக்கு. ஸோ யானை முடி வச்ச மாதிரி கூட உங்களுக்கு இருக்கு பாருங்க. இது பேபி காப்புக்கும் இருக்கு மோதிரம். ஓகே, இது பாத்தீங்கன்னா கிட்ஸ்ங்க. உங்களுக்கு இந்த ரிங்கோட இந்த மாதிரி வரும். இந்த போலா காப்பும் இருக்கு. ஓகே, கிட்ஸுக்கு போற சின்ன பிள்ளைகளுக்கு போடுறேன். ஓகே ஓகே, நிறைய டிசைன் பார்த்துட்டீங்க. ஸோ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டிக்கலுங்க. கிட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு. இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக தான் காட்டியிருக்கிறேன். கிட்ஸுக்கான ஐட்டம்ஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ன் பேபிஸ், பிறந்த குழந்தைகளுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கான ஐட்டம். இது எத்தனை கிராம்ல இருந்து இருக்குண்ணா? இது 3 கிராம் 4 கிராம் 2 கிராம்ல இருந்து இருக்கு. ஓகே, 8 கிராம் வரைக்கும் இருக்கு. 8 கிராம் வரைக்கும் இருக்கு. ஸோ பிறந்த குழந்தைகள் கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருந்தா ஒரு சின்ன அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டு நீங்க அன்றைக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம். அட்சய திருதி அன்றைக்கு எடுத்துக்கொள்ளலாம். சின்ன சின்ன சாமான் வாங்குறதுல இருந்து கூட கிஃப்ட் ஐட்டம்ஸ், உங்களுக்கு நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்க. எக்கச்சக்கமான கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுக்குங்க. ஸோ அன்றைக்கு பார்த்தீங்கன்னா எடுக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கு.
இந்த இருக்கு இந்த இருக்கு இது ஓகே. ஸோ எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு, உங்களுக்கு நிறைய காட்டிட்டோம். கடையை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்தது வந்து பதக்கம் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் எத்தனை கிராம்ல இருந்து இருக்குண்ணா? இது வந்து ம் 1.5 பவுன், ம் 2.5 பவுன், 3 பவுன் ஓகே. அப்படி இருக்கு. இப்போ அவன் வெயிட் கொடுத்து இதை செய்ய சொன்னாலும் செய்வீங்க என்ன? ஓர்டருக்கு வெயிட் பண்ணி ஏற்ற தருவீங்க. மாதிரி டிசைன் தந்தா அதன்படியே ஓ, உங்களுக்கு விரும்பின டிசைன் கொடுத்தாலும் அதே மாதிரியே செஞ்சு கொடுப்பீங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னா இந்த நெல்லு பல்லு வச்ச மாதிரி கேரளா டிசைன் 4 பவுன் என்ன? 4 பவுன். இது வந்து 3.5 பவுன் 3.5 பவுன் வரும். ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டி கேளுங்க. இது பாத்தீங்கன்னா 4.25 பவுன். 4.25 பவுன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஆரம். ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டிக்கலாம். ஓகே, இந்த நெக்லஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆரம் செட் வச்சிருக்கீங்கன்னா, ஸோ கடையை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சரியா? ஓகே, இது பாத்தீங்கன்னா 6.5 பவுன் என்னன்னா? 6.5 பவுன். ஓகே, 52 கிராம் இருக்கு. ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டிக்கலுங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான நெக்லஸ், லக்ஷ்மி வச்ச மாதிரி பாருங்க. ஸோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான நெக்லஸ். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா வெள்ளி நேர்த்தி பொருட்கள். இது வந்து சுத்தமான வெள்ளி என்ன? நேர்த்தி பொருட்கள் வந்து உங்களுக்கு ஒரு வேணும் அப்படின்னா ஸ்ரீநதியால பார்த்துருக்கலாம். எல்லா நேர்த்தி பொருட்களுமே இருக்கு உங்களுக்கு. எல்லா பார்ட்ஸுமே இருக்குது உங்களுக்கு. என்ன விலை வரும்னா ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்? ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு விலையில இருக்குது. இப்ப ஒரு நேர்த்தி பொருட்கள் 2000 ரூபாயில இருந்து 6000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கண்ணுல இருந்தே உங்களுக்கு எல்லா பார்ட்ஸுமே தனித்தனியா இருக்கு. அப்படி இல்ல அப்படி ஃபுல்லா வேணுமெண்டா கூட இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு. முகங்கள் முகம் வேணுமெண்டாலும் இந்த மாதிரி இருக்கு. ஸோ நிறைய பேர் ஆண் பெண் எல்லாமே இருக்கு. நிறைய பேர் தெரியாது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு. ஸ்ரீநதியால இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட இருக்குது உங்களுக்கு. வெள்ளி போடுறது அதுக்கு பசு பாருங்க, பசு கூட இருக்குது. ஸோ இது வந்து ஒரிஜினல் வெள்ளி, அந்த கலப்படம் இல்லை, ஒரிஜினல் வெள்ளி தான். நாகதோஷம், நவக்கிரதோஷம், கிரகதோஷங்கள். ஓ, அதுக்கு ராகு எது தோஷம் இருக்குது. இது எப்படி இருந்தா இது ஒன்று வாங்கினா காணுமா? விருப்பம் என்ன? ரெண்டுமே இருக்கு, நான் 2 பாம்பு வச்ச மாதிரி இருக்கு. ஓகே, சின்ன சின்ன பொருள்ல இருந்தே இருக்குது உங்களுக்கு. ஒன்னொன்னுக்கும் வந்து பிரைஸ் வந்து மாறும் என்ன? வெள்ளி இன்றைக்கு வெள்ளி எவ்வளவு போகுது? கிராம் 380 ரூபாய். 380 ரூபாய். ஓகே, கிராமுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பிரைஸ் வரும். ஸோ எல்லா பார்ட்ஸுமே இருக்குது, A to Z எல்லா பார்ட்ஸுமே இருக்கு. ஸோ ஸ்ரீநதியா வந்தீங்கன்னா நேர்த்தி பொருட்கள் வாங்கிக்கொள்ளலாம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா கருங்காலி மாலை. இது வந்து வெள்ளி வச்சு கட்டி இருக்கிறீங்க. என்ன பிரைஸ் வரும் இது? வெள்ளி கட்டின மாலை தனியாண்டா 3500 ரூபாய் விற்கிறோம். 108 காய். ஓகே, மற்றது வெள்ளி கட்டினதுண்டா 12500 ரூபாயில இருந்து 18000 ரூபாய்க்கு இருக்கு. ஒரிஜினல் தான் என்ன? ஒரிஜினல். ஓகே, நிறைய பேருக்கு நிறைய இடங்கள்ல இந்த ஒரிஜினல் இருக்கான்னு தெரியா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கிடைக்கும். அதே மாதிரி இது பிரேஸ்லெட் பாருங்க, வெள்ளியில கட்டின. இது எவ்வளவு வரும் வெள்ளியில கட்டினது? 3000 வரும். இது பாத்தீங்கன்னா 1500. இது வந்து சும்மா நார்மல், இது 1500 ரூபாய். ஒரு வெயிட்களுக்கு ஏத்த மாதிரி. ஓகே,
ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பொன் காப்புகள் பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா பவுன் சேர்த்துருக்கேன். பவுன் கொப்பா போட்டிருக்கேன். இது என்ன விலை வரும்? இது வந்து பேபி காப்பண்டா 30,000 ரூபாயில இருந்து இருக்குது. சரி, 30,000 இருந்து பெருசுகள் வந்து கொஞ்சம் கூட வேற 40-45. ஓகே ஓகே. ஐம்பொன் தங்கம் போடப்பட்ட இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கம் சேர்க்கப்பட்டிருக்குது. இதுலயா இது ஒரிஜினல் வெள்ளி, இதுல தங்கம் சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வரும். மற்ற நார்மல் காப்பண்டா சோடி 200 ரூபா அப்படி வரும். தங்கம் இல்லாத காப்பு, தங்கத்துக்கு தான் காசு. மற்றது மற்ற வெள்ளி காப்புகள் இருக்கு, சிங்கப்பூர் காப்பு இருக்கு, வெள்ளி காப்பெல்லாம் வெள்ளி பெண்டன்களும் இருக்கு. வெள்ளி காப்புகள் இருக்குது. ஒரு 10,000 இருந்து 25,000 ரூபா வரைக்கும் இருக்கு. வெள்ளி காப்பு இந்த மாதிரி வந்து லேடிஸும் போடுவீங்க, சில பேர் ஜென்ஸும் போடலாம். லேடிஸ் போடலாம், ஜென்ஸ் போடலாம். 10,000 இருக்கு உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் பாருங்க, ஒரு டிசைன் ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் மாறும். இதெல்லாம் சுத்தமான வெள்ளி. சுத்தமான வெள்ளி. இது துளசி மாலை, சந்தன மாலையும் இருக்குது, கருங்காலி மாலை. இது உருத்திராட்சங்காய் வெள்ளியில கட்டினபடியும் இருக்கு. இது என்ன விலைன்னா? இது வந்து 3,000-3,500 ரூபாய் கிட்ட முடியும். நிறைய பேர் இந்த மாதிரி கட்டி யூஸ் பண்ணுவீங்க. இது எத்தனை முகம் அப்படி இருக்குல்ல? எத்தனை முகம் இருக்கு? இது 5 முகம். 5 முகம். மற்றது பெண்டன் ஐட்டங்களும் இருக்கு. லக்ஷ்மி பெண்டன், நேத்தி சரி பாருங்க. பெண்டன் ஐட்டம். பெண்டன் ஐட்டம். இது வந்து ஞானத்தந்தமா? அது ஞானத்தந்தத்துல. ஞானத்தந்தம். மற்றது லக்ஷ்மி பெண்டன். இதெல்லாம் என்ன மாதிரி? இது நேத்திக்கு எல்லா விதமான காயின்ஸ்களும் இருக்குது. எல்லாமே கிராம். எல்லா தெய்வங்களும் இருக்கு. கிராம் தேவையான மற்ற உருத்திராட்சங்காயும் இருக்கு. மற்ற வெள்ளி மோதிரங்களும் இருக்கு. வெள்ளி மோதிரங்கள், வெள்ளி மோதிரம் அதிர்ஷ்ட கல்லுகள் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி செய்து வச்சிருக்கிறோம். அதே அளவுகளை பார்த்து சொன்னா நாங்க அந்த கல்லுகள் வச்சு கொடுத்துக்கொள்வோம். அவசரமா தேவையான வைக்கிறதுக்கு உடனே செய்து கொடுக்கக்கூடியவங்களுக்கும் ராசி கல்லுகளை வச்சு கொடுக்கலாமா. எல்லா விதமான இதுகளும் இருக்குது. இது ஃபுல்லா வெள்ளி. என்ன குருக்கள் பெரிய செட்டா வரும் ஒரு 65,000 கிட்ட. ஸோ வெள்ளி ஐட்டமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐட்டமும் இருக்குது. உங்களுக்கு அப்படி ஏதாவது வெள்ளியில் ஆர்டர் கொடுத்து செய்யணும்னா கூட செஞ்சு கொடுப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளியில் வந்து இந்த குங்குமச்சிமல், விளக்கு இதெல்லாமே இருக்குது. வேலுகள், வேலெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன மாதிரி? என்ன கிராமுக்கு ஏற்ற மாதிரி? கிராமுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வருமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இந்த நேர்த்திக்கு கொடுக்குறது என்ன? நேர்த்தி பாம்புகள், நாகதோஷங்கள், அது செம்பாம்பு, கரும்பாம்பு சகலம் இருக்கு. மெட்ட பாம்புகளும் இருக்கு. இது வெள்ளி, செம்புல இருக்கிற சாமானும் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து குட்டி வேல். நீங்கள் வந்து பர்ஸில் வச்சுக்கொள்ளலாம். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி குட்டி வேல் தேடிட்டு இருப்பீங்க. ஸ்ரீநதியை வந்தால் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பர்ஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். இது என்ன மாதிரியான கிராமா இல்லை எப்படி? இது கிராம் கணக்கு வரும். நாங்கள் ரேட்டு பார்த்து போடுவோம். எவ்வளோ வரும் இந்த குட்டி வேல்? இது 850 ரூபா வரும். 850? நல்லா இருக்கு. 850 ரூபாய் மட்டும்தானா? ஸோ நீங்கள் வாங்கி பாஸில் வைக்கலாம். ஒரு வெயிட்டோட பொறுத்து இருக்கேன். 850 இருந்து 2000 வரைக்கும் இருக்கு. பர்ஸில் எல்லாம் வச்சுக்கொள்ளலாம். காவலகம் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா காசு வர்ற மாதிரி உங்களுக்கு அந்த பர்ஸில் வச்சுக்கொள்ளலாம். வெள்ளிக்கு வந்து எப்போவுமே வந்து தனத்தை வந்து ஈர்க்கிற ஒரு சக்தி இருக்குது இந்த வெள்ளிக்கு. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி வேல் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு காவலாக கூட இருக்கும் பர்ஸில்.
ஓகே நம்மள நேரம் பொறுமையா அழகா உங்க கடையில இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காட்டுனீங்க. மிக்க மிக்க நன்றி. கடை அட்ரஸ் சொல்லுங்க, நான் புதுசா பாக்குறேன். தெரியாது. இலக்கம் 1 ஸ்டான்லி ரோட் சாந்தி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம். ஓகே, யாழ்ப்பாணம் காம்ப்ளெக்ஸ் ஸ்ரீநதியா ஜுவல்லர்ஸ். சரி, டைமிங் சொல்லுங்க, கடை டைமிங்ஸ். காலைமே அநேகமா அச்சேரியில இருந்து நாங்கள் காலை 7 மணியிலிருந்து பின்னர் 9 மணி வரைக்கும் இருப்போம். அதுக்கு இடையில நீங்க முக்கூடி உங்களோட பதிவு செய்து கொண்டா நல்லா இருக்கு. ஓகே, சிரமத்தை தடுத்துக் கொள்ளலாம். ஞாயிறு இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. ஓகே, ஞாயிற்றுக்கிழமை கடை இருக்கு. சோ நீங்க எப்ப வந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதோட வீடியோல பார்த்து உங்களுக்கு வந்து டிசைன் பிடிச்சிருந்தா நீங்க புக் பண்ணி கூட அன்னைக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம். புக்கிங்க்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணிட்டு புக் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அப்படித்தானே? ஆமா. ஓகே, மிக்க நன்றி.